ஸோ உப்பை பற்றி நம்ம பேசிட்டே வந்து போயிட்டே இருக்கலாம். பட் அதே மாதிரி பார்க்குற சிமிலராக இருக்க ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறது. என்னால் இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தவே முடியாத விஷயம் வந்து ஒயிட் சுகர். ஒரு பெரிய அடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உணவுப் பொருட்கள்ல டேஸ்ட் என்ஹான்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர் வந்து ஒரு பெரிய அடிக்ஷன். அது வந்து நிறைய நோய்களுக்கு வந்து வித்துடுது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதை பத்தியும் நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதை பத்தி படிக்கும் போது அதிர்ச்சிகரமான தகவல் அப்படிங்கிற மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும்? இல்லை, நான் அதில் மாதிரி எனக்கு படிச்சதுல நிறையவே வந்தது. என்ன கேட்டா உப்புங்கிறது அத்தியாவசியம், சுகர் நமக்கு அத்தியாவசியம் இல்லை. சுகர் நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்ல இருந்து நமக்கு வருதுங்கிற மாதிரி, ஆப்பிள்ல இருந்து வருது, அந்த மாதிரி நீங்க ஃப்ரூட்ஸ்ல இருந்து இதுல இருந்தே வருது. நீங்க அதனால சுகரை வந்து அவாய்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சுகர் எடுத்துக்காதீங்க அப்படின்னு மெடிக்கல் சைட்ல இருந்து சொல்றதுக்கான காரணம் அதுதான். நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம பாடிக்கு எக்ஸஸா நம்ம தரோம். அதுல ஒண்ணு வந்து சுகர். சரி, நம்ம ஆனால் இனிப்புன்றது வந்து இப்போ வெள்ளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகுலேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மளோட சுகர் இருக்கு பனங்கள்லேருந்து எடுக்கிறது. எப்போ நமக்கு வந்து இது திணிக்கப்பட்டுச்சா இல்லை நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிடுச்சு? இல்லை, இந்த சுகரோட ஹிஸ்ட்ரி வந்து 20th சென்ச்சுரிக்கு மேலே, 19th சென்ச்சுரிக்கு மேலே தான் நமக்கு ப்ராப்பராகவே தொடங்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுகர் கேன்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் தான். பட் ப்ராப்பராக ரிஃபைண்டான சுகர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 19th சென்ச்சுரிக்கு மேலே தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா தான். அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு இருந்த சுகர்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாகரியான கண்டென்ட் தான். பனை வெல்லம், பனங்கற்கண்டு, அதே மாதிரி கரும்புல எடுத்த கரும்பு சாறு, இதை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுவும் நம்ம அளவில் தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். நம்மளுடைய உணவு பழக்கங்கள் நீங்க எடுத்தீங்கனாலே வந்து ரொம்ப அதிகமா இனிப்பு இருக்காது. டெசர்ட்ஸ் ரொம்ப கம்மி சவுத் இந்தியன் cuisineலாம் சொல்லுவாங்க. கரெக்ட். ஏதாவது ஒரு இனிப்பு, ஏதாவது நீங்க ஊருக்கு ஒரு இனிப்பு இருக்கும். நீங்க காசி அல்வா, அசோகா, நீங்க தூத்துக்குடி பக்கம் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மஸ்கோத் அல்வா கூட லேட்டரா வந்ததுதான். நீங்க பனங்க கருப்பட்டியில தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணிருப்பாங்க. கரெக்ட். வட்ட வட்டமா முட்டை இருக்கும். இந்த முட்டை எல்லாமே வந்து அப்போ பயன்படுத்திக்கிட்டு இருந்ததுதான். அது மாதிரி ரொம்ப ரேரான ஸ்வீட்ஸ் தான் நம்ம இருப்போம். ஸ்வீட்ஸுங்கிறது நமக்கு இதுல அதிகமா இருக்காது. தேன் நம்ம சேர்த்திருக்கோம். அதிகமா தேன் நம்ம சாப்பிட்ருக்கோம். தேன் போதை அடைஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனா அது ஒரு ஹை கொடுக்கும். நீங்க தேன் அதிகமா குடிக்க வந்து அது வந்து ஒரு எக்ஸ்டேசி கொடுக்கும் உங்களுக்கு. ரைட். எவனா ஒரு இன்னைக்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயும் ஒரு சில குறிப்பிட்ட தேனுக்கு அது அந்த மாதிரி தேனுக்கு வந்து அந்த இது நீங்க ஃபெர்மெண்டேஷன் ஆகும். நீங்க தேனை வந்து கொஞ்ச நேரம் வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆகும். அது நல்ல ஒரு போதையான ஒரு இது ஒரு மந்த தரும். அதனால வந்து தேனை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இனிப்புக்கு தேன் பயன்படுத்தியிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி பனை பாகுலாம் பயன்படுத்தியிருக்கோம். ரிஃபைன்டு சுகருங்கிறது நமக்கு லேட்டரான பீரியட்ல தான் ஆட் ஆகுது. அதுலேயும் வந்து நம்ம ரேஷன்ஸ்ல பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்போதான் வந்து நம்ம சுகரையும் அதுவும் ஒரு ஆட் ஆனாக வரும்போது நம்ம அதையும் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா தேவையாக மாறுது. அதுக்கப்புறம் அது நமக்கு லக்ஸூரியஸான கொமோடிட்டிங்கிற இடத்துல இருந்து அது நம்ம அத்தியாவசிய பொருட்களுக்கே பயன்படுத்தலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் எப்படி இருந்தாலும் சக்கரைங்கிறது இருக்குங்கிற நிலைமை வந்துருச்சு. அதான் ஏன்னா இப்போ இவ்வளோ கெடுதல்னு தெரியுது, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுது. ஏன் நம்மளால வந்து அதை ஒதுக்க முடியல? அதை வந்து நம்மளோட உணவுப் பொருட்கள் டெய்லி யூஸ்லேருந்து எடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒயிட் சுகரை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து சிஸ்டம் வந்து செய்யாது. சிஸ்டம் வந்து அது வந்து பணத்தை பார்த்துருச்சாங்க. அதனால வந்து பணம் அதுல இருந்து வருதுன்னா நான் நிறுத்த மாட்டேன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. பட் பர்சனலாக நம்ம நிறுத்தணும்னா நம்மளால முடியும். ஒரு பர்சனல் ஹேபிட்டா லைஃப் ஸ்டைலில் நம்ம அதை கொண்டு வந்துட்டோம்னா, இப்போ நிறைய வீட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக நாங்கள் நாட்டு சக்கரை போகிறோம் அப்படின்னு நாட்டு சக்கரைக்கு போகிறாங்க. அந்த நாட்டு சக்கரையுமே எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியான ஒன்று அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இவ்வளோ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு வரும்போது ஆப்வியஸ்லி அதில் ஒரு கண்டாமினேஷனுங்கிறது வரும். அப்போ அந்த கண்டாமினேஷன் எது, நம்ம நினைக்கிற நல்ல கடன் நினைச்சு வாங்குறதுல எது அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒரு கேள்வி வருது. அதில் முடிஞ்ச அளவுக்கு பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே வந்து அதில் டோட்டலாக சுகரை வந்து நம்ம நிறுத்தினோம்னா நல்லது. ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம என்ன சாப்பிட்றோன்றதை மற்றவன் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஐம் அ பீஃப் ஈட்டர், ஐம் அ போர்க் ஈட்டர் பர்சனலி ஸ்பீக்கிங். பட் ஐ கான் கோ அண்ட் லைக் இன்னொருத்தனுக்கு வந்து டிக்டேட் பண்ணி அவன் சாப்பிட்றது வந்து அவனை அசிங்கப்படுத்த முடியும். நீலாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அப்போ தான் வந்து ஈக்குவல்ஸாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒயிட் சுகர், ரிஃபைன்டு சுகரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேருதில்ல, அதில் அனிமல் அந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அனிமல் ஃபேட்லாம் வந்து ஆட் பண்ணப்படுது. அப்படியா? எனக்கு இதை பத்தி எனக்கு சரியா தெரியல.
நான் ஏதோ ஒரு வழிபாட்டு தளத்துல கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை பத்தி எல்லாம் பேசலங்க. அவ்வளவு கான்ட்ரவர்ஷியலா எடுத்துட்டு போல. இல்ல, எனக்கு உண்மையிலேயே ஒயிட் சுகர்ல வந்து அனிமல் ஃபேட் யூஸ் பண்றாங்களாங்கிறது எனக்கு உறுதியா தெரியல. சரி, நான் வேணா செக் பண்ணிட்டு வரணும். சரி, அன்னைக்கு போடுங்க உங்களோட இன்னொரு ஒரு கான்டென்ட் போடலாம். உண்மையிலே ஒயிட் சுகர்ல வந்து அது சேர்க்கப்படுது அப்படின்னா ஒய் நாட், அதை பண்ணலாமே நம்ம. ரைட், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரா இருக்கும். பட் இந்த பேக்கெட் ஃபுட்ஸ் இருக்குல்ல, பேக்கெட் ஃபுட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்க எப்படி சொன்னீங்க, ஒருத்தர் எடுத்துட்டு வருவாரு, அதுக்கப்புறம் பேக்கெட்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 90s லேட்டர் பீரியட்ல வந்து பேக்கெட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா மாறுது. நீங்க பழைய படங்கள், தமிழ் படங்கள்லாம் பாருங்களேன், பேக்கெட் ஃபுட்டுன்றது வந்து ரொம்ப கம்மியா தான் ஒரு கடையெல்லாம் காட்டுறப்போ வந்து இருக்கும். அந்த கலாச்சாரம் எப்போ வந்து குளோபலைசேஷனுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. பேக்கெட் ஃபுட்டு வந்து நம்மளோட கடைகள்ல இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே நம்ம வாங்கி பயன்படுத்துறதுங்கிறது. வாட் சேஞ்ச் இட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இல்லை, எனக்கு குளோபலைசேஷனுக்கு முன்னாடி மாறின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நீங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா. எந்த மாதிரி இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்க கோக் இண்டஸ்ட்ரி எடுங்க. ஆமா, குளோபலைசேஷனுக்கு முன்னாடி வந்து இங்க கோக்ஸ் இருந்திருக்கு. நீங்க இப்போ கேம்பா கோலாலாம் இப்போ திருப்பி கொண்டு வந்து, முன்னாடி கேம்பா கோலா இருந்துச்சு. கேம்பா கோலா மாதிரியான பாட்டில்டு ட்ரிங்க்ஸுங்கிறது வந்திருந்தது. ஆனா ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய அளவுக்கான பேக்கடு ஃபுட்ஸ் வந்து குளோபலைசேஷனுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ இல்லை. லூஸ்ல தான் நம்ம எல்லாமே வாங்கியிருக்கோம். லூஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் வேணா நீங்க பேக்கடா வந்து வச்சிருந்திருக்கலாம், பொட்டலம் கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதே சேம் ஃபார்மர் இல்லை அதே சேம் கடைக்காரர் வந்து ஈஸியா கேரி பண்றதுக்கு போறதுக்கு வசதியா இருக்கும்னு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பொட்டலம் கட்டிக்கணும் வச்சிருக்கலாம். ஆனா பேக்கடு ஃபுட்டுங்கிறது எப்போ வருதுன்னா குளோபலைசேஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான். அது வந்து இதை சாப்பிட்றது தான் உனக்கான கல்ச்சர் டெவலப்மெண்ட்டுன்னு கொண்டு வந்த அதோடைய விளைவு தான் இவ்வளோ சோஷியல் ஸ்டேட்டஸ்னால. எஸ், எக்ஸாக்ட்லி. நீங்க பீஸா சாப்பிட்றதுங்கிற, நான் பீஸா சாப்பிட்டேன்னு சொல்றது ஒரு, நான் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல. அது அதே அப்போ அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல வந்த ஒரு பேக்டு ஃபுட்ஸை நீங்க சாப்பிடும்போது எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க சிட்டில இருந்துட்டு நீங்க உங்க ஊருக்கு போயிருக்கீங்க, இங்க நீங்க படிக்க வந்திருக்கீங்க, போகும்போது ஒரு நான் 2 பேக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா அவன் பேக்கெட்லாம் வச்சு சாப்பிட்றான் அப்படின்னு அது ஒரு கெத்தா தானே இருந்திருக்கும். அந்த கெத்து ஃபீலுக்காகவே நீங்க எத்தனை பேர் அதை நம்ம வாங்கணும். ஸோ அதுதான் அது பேக்கெட் ஃபுட்டா மாறினதுக்கான ரீசன் அது. அண்ட் அகெயின் அது ஒரு இண்டஸ்ட்ரியா மாத்துறதுக்கான இதை அகெயின் ஏதோ ஒரு ஃபுட் பாலிடிக்ஸ் தான். என் ஃபுட்டு அதே என்கிட்ட இருந்து வாங்கி எனக்கே வந்து ரீபேக் பண்ணி என்கிட்ட விற்கிறாங்க. அது வந்து அதுதான் ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல அந்த பிளாஸ்டிக் வந்து அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்றது, பேக்கெட்ஸ் உண்டாக்குறது, அது அப்புறம் அந்த பேக்கெட் குள்ள போனோன்னா ப்ராசஸிங் ஏஜென்ட்ஸ் வந்து போடுறது, நீங்க சொல்ற மாதிரி சோஷியல் ஸ்டேட்டஸா உண்டாக்குறது, இது மாதிரி நிறைய விஷயம் பேக்கெட் ஃபுட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்துருச்சுல. குவான்டிட்டி கம்மி பண்றது ஞாபகம் இருக்கா? நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் முன்னாடி போனீங்கன்னா தண்ணி கேட்டா கடையில தண்ணி ஜக் எடுத்து தருவாங்க, நம்மளும் குடிப்போம். ஆமா, இப்போ அது எப்போ மாறுச்சுன்னா ஜக்கு கிடையாது, பாக்கெட் தான் இருக்கு, வாட்டர் பேக்கெட் தான் இருக்கு, வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கறதுல இருந்து ஆரம்பிச்சது. வாட்டர் பேக்கெட் மலரும் நினைவுகள். இப்போ வாட்டர் பேக்கெட் வாங்கி நம்ம குடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அது வாட்டர் பாட்டிலா மாறிடுச்சு. இப்போ அந்த பாட்டில தான் நம்ம குடிக்கிறோம். இப்போ என்ன நடந்துருச்சுன்னா, அந்த தண்ணி அவங்க கொடுத்தா கூட அது நல்ல தண்ணியா இருக்குமா, பாட்டில் தான் நமக்கு சேஃப் அப்படின்னு நம்ம பாட்டிலை நோக்கி என்னையும் சேர்த்து. நானும் தான். ஏன்னா நான் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன், நான் ஏதாவது தண்ணி மாத்தி குடிச்சிட்டேன்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கூட எனக்கு ஆகிற மாதிரி இருக்கு. ஐயோ இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு என்ன வேணா ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த செயின்ல போட்டு கிளாஸ்னாலே குடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. முன்னாடி அப்படி இல்லையே, ஸ்கூல்லயே அப்படிதான் இருக்கும். ஸ்கூல்ல போய் நம்ம தண்ணியை பிடிச்சிட்டு குடிச்சு போல கையில வச்சுதான் குடிப்போம். அப்பெல்லாம் நமக்கு எதுவுமே தோணலை. பட் இதை குடிச்சாதான் நீ ஒரு கல்ச்சர்டான ஒரு மனுஷன், நீ ஒரு எஜுகேட்டடான பர்சனாக இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது தான் அது மாறுது. ஓகே, ஸோ அங்கேருந்து தான் நம்ம இப்போ நாங்கள் ஃபுட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் யார் எதை எப்போ சாப்பிட்றாங்கங்கிறத டிசைட் பண்ணி நம்மளை அழுத்தம் தர்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலான பியூரான ஃபுட் ரிலேட்டடான பாலிடிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காலைல என்ச்சா டீ குடிக்கணும் அந்த மாதிரி, அப்படி அந்த அளவுக்கு லேமா நான் சொல்ல. அது வந்து ஓகே சோஷியல் ஸ்டேட்டஸ்ல நான் டிப்ளமேட்டிக்கா இருக்கேங்கிறது காட்டிக்கிறேன், அதுக்காக சொல்லலாம். இப்போ நான் போர்க் சாப்பிட்றேன், சரி, இப்போ நீங்க போர்க் சாப்பிட்றீங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு அப்பர் லெவல்ல ஒரு சிஸ்டம்ல வந்து அப்பர் லெவல்ல இருக்கிற அது கிளாஸா இருக்கலாம், கேஸ்டா இருக்கலாம், அவங்க வந்து போர்க்க பன்றிக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னா இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் போர்க். நம்ம சாப்பிட்டா பன்னிக்கறி அவன் பன்னிக்கறி சாப்பிட்றான்.
அவன் வந்து பன்றிக்கறி சாப்பிட்ட பன்றி அவன் அப்படிங்கிற மாதிரி அது தள்ளிடுவாங்க. ம். வேறஸ் வந்து இது சாப்பிட்டா அது வந்து கல்ச்சர்ட், அவர் வந்து போர்க் சாப்பிட்றவர், பெக்கான் சாப்பிட்றவர் Bacon, yeah. அப்படின்னு அது மாற்றுவாங்க. ம். ஸோ பட் ஆக்சுவலான பாலிடிக்ஸ் என்ன, நான் அதை சாப்பிட்டேன்னா என்னோட ஸ்டேட்டஸ் வேற, நீ அதை சாப்பிட்டீங்கன்னா உன்னோட ஸ்டேட்டஸ் வேற அப்படின்னு அது உணவு அதை வச்சு பிரிக்கிறது தான் மெயினாக நடக்கிறது. இதுவும் அதோடைய இன்னொரு வெளிப்பாடு தான். பேசிட்டு இருந்தோம் இல்லையா, பேக்கட் ஃபுட்ஸ் எல்லாமே, இதுவும் அது இன்னொரு வெளிப்பாடு தான். நான் இங்கே அதே சிப்ஸை வந்து நான் வேற ஒரு பிராண்டு பேரில் யூஸ் பண்ணி நான் சாப்பிடும்போது என்னுடைய கிளாஸ் வேற, பக்கத்தில் அதே வீல் சிப்ஸை வச்சு ஒருத்தன் நார்மல் பேக்கெட்டில் வச்சு சாப்பிட்டான்னா அது வேற. தியேட்டருக்கு போகும்போது அந்த தியேட்டரில் அந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு சிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த தியேட்டரோட ஃபீல் வேற, அதுவே ஒரு வீல் சிப்ஸ் கொடுக்குற தேட்டரில் கொடுத்தாங்கன்னா இந்த தேட்டரோட ஃபீல் வேறன்னு, தேட்டரோட அட்மாஸ்பியர் என்ன, தேட்டரோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் கவலைப்படாமல் ஃபுட்டை வச்சே நம்ம அந்த தேட்டரை டிசைட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. ரைட். இந்த வாட்டரை பற்றி கொண்டு போட்டீங்க, வாட்டரை பற்றி கேட்கலான்னு நான் இருந்தேன், பட் அதை கொஞ்சம் தள்ளி வச்சேன். திருப்பி பேக்கெட் ஃபுட்ஸில் நான் கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் நிறைய ஆட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபுட்ஸால நம்மளுக்கு புது நோய்கள் வந்து கடந்த 20 வருஷங்களா வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஈஸ்ட்ரோஜன் ஆட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை தன்மையில் ப்ராப்ளம் வருது. இது நான் ஒரு விஷயம் ஈஸ்ட்ரோஜன் ஏன் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பேக்கெட் ஃபுட்ஸ் நம்மளுக்கு கொண்டு வந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள் அப்படிங்கிறது வந்து ஏராளமாக இருக்கும். இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேப்ராட் மாதிரி அந்த ரிசர்ச்ல ஒரு பாதியில் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை எப்படி நீங்கள்? இல்லை, அது உண்மைதான். அது பேக் ஃபுட்ஸ் வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து கண்டிப்பாக அது கெடுதல் தான். அது சரி, நமக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் க்ரைட்டீரியாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னி வரைக்கும் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து இதில் சுகர் வந்து ஆட் ஆகணும், இந்த அளவுக்கு தான் வந்து இதில் கெமிக்கல்ஸ் ஆட் ஆகணும், இந்த அளவுக்கு தான் வந்து ஃபுட் கலரிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கலர்ஸே வந்து இந்தந்த ஃபுட், இப்போ நீங்கள் பிராண்ட் பேர் சொல்லாமான்னு தெரியல, ஒரு நூடுல்ஸ் பிராண்ட், சரி, அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. இன்றைக்கும் அந்த நூடுல்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கு. வேற நீங்கள் யூரோப்பியன் நேஷன்ஸில் இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஒரு பிராண்ட் வந்து இப்படி பண்ணியிருந்தா அவன் எவ்வளோ பெரிய இழப்பு அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். 2 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு நூடுல்ஸ். ஆமாம், அது இன்னும் அது வந்து ப்ராப்ளம் தெரிஞ்சு வெளில வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து மறுபடியும் அதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த சேம் ப்ராப்ளம் இன்னைக்கு பண்ணலங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நீங்கள் இப்போ அதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ்னால குழந்தைகளுக்கு வந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் அந்த கேஸே வந்து நடந்துச்சு. அதில் வந்து பெரிய ஹெஃப்டியான ஒரு தீர்ப்புங்கிறதும் அந்த கம்பெனிக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கம்பெனி மார்க்கெட்டில் இருக்கு. வாட் ஹேட் ஹேப்பன் தெரியல. இன்னும் இன்ஸ்டன்ட் ஃபுட் அதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. ஒரு பெரிய சாமியார் வந்து தனியாக வந்து ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சார், ஃபுட் இன் பிராண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சார். அவர் கொண்டு வந்த ஃபுட்லாம், அவரோட கொண்டு வந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப தப்பானதாக இருக்குது, அதில் நிறைய கண்டாமினேஷன் இருக்குது, நிறைய வந்து ஹெல்த் அசாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பிராண்ட் இருக்குது, ஏன் ஷட் டவுன் ஆகலை? அந்த அளவுக்கு தான் இங்கே வந்து இருக்குது ரெகுலேஷன்ஸ். அப்படி இருக்கும்போது பேக்கடு ஃபுட்ஸ் எல்லாமே நல்லதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. நம்மளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லேப் ரேட்ஸாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் இங்கே வந்து ஃபுட்டை வந்து எப்படி வேணால் நம்ம கண்டாமினேட் பண்ணி கொடுக்கலாம். இந்தியாவில் ரொம்ப மோசம், எப்படி வேணால் கண்டாமினேட் பண்ணலாம், வாங்கிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு கலர் அடிச்சா போதும். ஏங்க நம்ம வாங்குறோம், ஓகேங்க, எப்படி அனுமதிக்கிறாங்க நடுவில்? அது அனுமதிக்க கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள், நான் இப்போ பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு பிஸா பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நான் இன்னைக்கு பிஸா ஷாப் போகிறேன், ரெகுலராக போகிற கடை தான் அது. எனக்கு லிட்டரலாக தெரியுது அந்த சீஸ் வந்து கெட்டு போயிருக்கு. You can smell it. எஸ், நான் சொல்கிறேன், இந்த மொசராலா சீஸ் இப்படி தான் இருக்குன்னு என்கிட்ட பேசுகிறான். மொசராலா சீஸுங்கிறது ஃபர்ஸ்ட் டைமாடா நான் லைஃப்பில் பார்க்குறேன், இது கெட்டுருக்குடா அப்படின்னு நம்ம சொன்னால், இல்லை இப்படித்தான் இருக்கும் சார், இதுதான் ஒரிஜினல் மொசராலா சீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அந்த ஹோட்டலில் அந்த சீஸ் வந்து கெட்டு போயிருக்கா இல்லையா, அது கெட்டுப்போன சீஸை வந்து ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருக்கான். அப்போ அது வந்து தப்பு அப்படிங்கிறத வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியது யார்? கவர்மெண்ட் தான். பண்ண முடியாது, பண்ணணும் இல்லையா? பண்ணலை. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து நீங்கள் மெக்காஃபே போனீங்களா, சூடாக இப்போ வந்து நல்ல கப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சூடு தாங்குற மாதிரி இருக்கும். அதோட சூடோடைய லெவலும் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மெக்காஃபே வந்து காஃபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அமெரிக்காவில் ஒரு வயசான அம்மா வந்து காஃபி வாங்குறாங்க. அவங்க கையில் அது கொட்டி வந்து ஹீட் பர்ன் வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்காக கேஸ் போட்டாங்க, சியூ பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் மெக்டொனால்ட்ஸ் வந்து அவங்களுடைய காஃபியில் வந்து ரேட்டு சூடை வந்து கம்மி பண்ணாங்க.
இது மாதிரி இங்கே பண்ண முடியுமா? சுற்றுச்சுன்னா போய் தண்ணியை காமிச்சிட்டு கிளம்புன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இது கேஸ் கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போடலாம். இன்னைக்கு இவர்கிட்ட கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம இவர் இருக்கார் இல்லையா, நாட்டு நடப்பு, ஆமா, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரும் கூட சொன்னார், என்ன காலி இப்படி இருக்குன்னா, ஆமா நம்ம கேஸ் போடலாம், கேஸ் போட்டால் இமிடியேட்டாக நடக்குங்கிறது ஓகே. ஆனால் அதனால சொல்யூஷன்ஸ் உடனே இமிடியேட்டாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு கொடுத்துட்டு முடிச்சிடலாம். நான் தானே கேஸ் போட்டிருக்கேன், ஓகே செட்டில் பண்ணிடுறேன், பட் நான் திருப்பி அதே தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஃபுட் பேக்டு ஃபுட்ஸ் வந்து இருக்கிறதுலே மோசமானது வந்து பேக்ட் ஃபுட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றதுல. ஏன்னா டேட் வந்து ஒரு சில டேட்ஸ்லாம் ரொம்ப நாளைக்கு தள்ளி போயிருக்கும். நீங்க முன்னாடி வாட்டர் பாட்டில்லாம் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஐ எம் நாட் ராங் வந்து 3 மாசம், அட்லீஸ்ட் 1 மாசம் 1.5 மாசத்துக்கு இருக்கும். இப்பெல்லாம் நான் அன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வாங்கினேன், 1 வருஷம் காமிச்சது எனக்கு. இப்போ நீங்க சொல்லிதான் வாட்டர் பாட்டில் எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும் அப்படிங்கிறதே மரமண்டைக்கு விட்டுதுங்க. ஆமாம்ல, பார்க்கணும்ல. நான் வாங்கினா நான் பார்ப்பேன் எக்ஸ்பைரி டேட். நான் வந்து கண்டிப்பா வாட்டருக்கு நான் பார்த்து தான் குடிப்பேன். இன்னைக்கு 1 வருஷம் போயிடுச்சு. 1 வருஷம் ஒரு பாட்டில்ல தண்ணி எப்படி அடைச்சி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம கேஸ் போட்டு உண்மையிலே 1 இயர் இருக்குமா இருக்காதானா இருக்கும், நாங்கள் லேப் ப்ரூஃப் வச்சிருக்கோம்னு காட்டுவாங்க. அந்த லேப் ப்ரூஃப் நான் போய் எங்கன்னு செக் பண்றது? இதை வந்து திருப்பி சொல்ற சிஸ்டம் இதை வந்து பண்ணவே மாட்டாங்க. நம்ம எவ்வளோ போராடி எது பண்ணாலும் அந்த சைடில் அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் அட் த சேம் டைம் நாம வந்து நமக்கான டிசிப்ளினை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பேக்கட் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்கள் அப்படியே பேக்கட் ஃபுட் போறீங்க அப்படின்னா வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஹோல்சேலில் வச்சு வித்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து நார்மல் பேக்கட் ஃபுட்ஸ் வாங்குங்க. சேமியா வந்து மொத்தமாக வித்துக்கிட்டு இருப்பாரு ஒரு மூட்டையில போட்டு. அவர்கிட்ட ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா அவர் இத்தனை நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை யூஸ் பண்ணணும், கெட்டு போச்சுன்னா அவர்கிட்ட போய் கூட நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ரைட். இப்போ நீங்க நம்ம இருக்கிற சூழ்நிலையில இந்த சிஸ்டம் சீட் பண்ணிட்டு நீங்க சொல்ற மாதிரி முழுக்க தற்சார்பா நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை செலக்ட் பண்ணி நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? முடியுமா நம்மளால? இல்ல, கஷ்டம் தான். ஆனா வந்து முழுமையா முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இருக்க முடியும். இப்போ மாஸ் எல்லா பக்கம் திரும்பினாலும் ஆர்கானிக். ஆனா எவ்வளவு ஆர்கானிக்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேவைக்கு அரிசி ஆர்கானிக் வேணும் அப்படின்னு சொல்லி போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அதுக்கேற்ற மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அங்க முடியாது. திருப்பி அவங்க வந்து பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்கானிக் முறையில அது வந்து விவசாயம் பண்ணவே முடியாது. இவ்வளவு உற்பத்தி காட்டுறதுக்கான வாய்ப்புங்கிறது குறைவு. அப்போ வந்து எப்படி அது மறுபடியும் ஆர்கானிக்னு நம்மளால சொல்ல முடியும்? அப்போ அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுட் இன்டேக்கை கம்மி பண்றோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. நான் அதை எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க ரெகுலரா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பப்போ சாப்பிட்றத வச்சுக்கோங்க. நான் ரைஸ் மாதிரியான விஷயங்களை நான் சொல்றேன். நீங்க ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரியான விஷயத்த நான் சொல்றேன். நம்ம அது இப்போ டெய்லி போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ சாப்பிட்றது மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்போவாது சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்ரு. ரெகுலராக நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நேரடியாக போய் பார்த்து வாங்கும்போது நமக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு இது இருக்கு. இப்போ நான் அரிசி வந்து இதுவும் நான் இதுல வாங்குறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் நேரடியாக போய் 1 கிலோ 2 கிலோங்கிற மாதிரி தான் வாங்கிடுறது. நம்ம கடையில அரிசி மண்டியிலே போய் வாங்கிடுறேன். அந்த மண்டியில அது நம்ம சாப்பிட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏதாவதுன்னா நம்ம போய் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஹோல்சேலில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் கேட்டு வாங்கும்போது அது கடினமாகும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் அரிசி கொஞ்சம் கருப்பு கவுனி காஸ்ட்லி தான். நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு பண்ணுற செலவுக்கு அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மி தான். ஸோ நமக்கு அது ஓரளவுக்கு ஹெல்த்தியாக நமக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டே நம்ம இருந்தோம்னா ஓரளவுக்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் கேள்விக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இது மட்டும் சொல்லுங்கள். இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்டோட தரம் இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்தியா அரசாங்கத்தோட கேர்லெஸ்னஸ்னால நம்ம கைக்கு வருதா, இல்லை உலகமே அது வந்து முடிவு பண்ணுதா? தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி மாதிரி நீங்கள் தாண்டா திங்கணும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மாதிரி இருக்கே தரம். அதனால கேட்குறேன். இப்போ நம்மளோட தரம் இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது கிடையாது. அவனுக்கு இது மாதிரி கொடுத்தா போதும் இவங்களுக்கு, அதில் நமக்கு நிறைய லாபம் கிடைக்குங்கிறது தான் அவனுடைய. அதுக்கு இவங்க துணை போகிறாங்கங்கிறது தான் மெயின். கரப்ஷன் தான் இங்கே அதிகமாக இருக்குங்கிறது தான் ஆக்சுவலான ப்ராப்ளம். இப்போ நான் வந்து இங்கே என்னோட மக்களுக்கு நான் ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து இந்த அளவுக்கு தரமாக இருந்தால் தான் நான் உனக்கு அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து கவர்மெண்ட் இருக்கணும்.
அப்பதான் நமக்கு தரமான உணவு நமக்கு கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு இந்த அளவுக்கு உணவு கொடுத்துட்றேன், நான் உனக்கு அது தனியா கவனிச்சிடுறேன் அப்படின்னு வரும்போது இங்க வந்து நான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் இங்க நடக்குது. அதுதான் இங்க பிரச்சனை. ரைட்டு. இப்போ நம்ம நீங்க எந்த பிராண்ட் எந்த ஃபுட் எடுத்தீங்கனாலும் சரி, அங்க நீங்க இங்க நீங்க சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டை அதே மாதிரியான ஒரு கண்ட்ரியில போய் அந்த ஜங்க் ஃபுட் அதே சேம் பிராண்டை சாப்பிட்டு பாருங்களேன், அமிர்தம் போல இருக்கும். சூப்பரா இருக்கும். என்னடா இதுதான் பர்கராடா, நம்ம ஊர்ல கொடுக்குறாங்கன்னு. நீங்க சொன்னீங்களா அந்த காஃபியோட அந்த வெள்ளை கப்பே வந்து அவ்வளவு தரமா மெனக்கெடுதல் இருக்கு. நீங்க அவ்வளவு தூரம் போகணும். இங்க நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போங்க, ஒரு காஃபி ஏதாவது ஒரு கெஃபேக்கு போங்க, அங்க நடக்கக்கூடிய கெஃபேக்கு போங்க, அங்க நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்க பார்க்கலாம் வித்தியாசம். எக்ஸாக்ட்லி. நீங்க அதுலயே வந்து எங்க நாடு மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனா நமக்கு என்னன்னா நம்மளோட அது வேற மாதிரி இருக்குன்னு தான் இருக்கும் அது. ஆனா அதோடைய ரேட் வேற, நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனா இங்க வந்து அந்த ரேட்டுக்கு தான் இங்க வந்து நம்ம ரேட்டுக்கு அவனால தரமா கொடுக்கணும், அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா வந்து ரேட் வந்து அவனுக்கு அவ்வளோ லாபம் வருது, கன்வர்ஷன்ல அவனுக்கு லாபம் அதிகமா வருது. ஆனா இங்க நமக்கான சரியான ஒரு தரத்துல வந்து அவன் உணவு தர்றதே கிடையாது. ரைட்டு. ஸோ இதை பத்தி பேசினா இன்னும் டிப்ரெஸ் தான் ஆகும் போல இருக்கு.